ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட இங்கிலீஷில் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். டேர்ம் 1ல் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி. இந்த யூனிட்டில் நம்ம வெறும் அனிமல்ஸை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ப்ரோஸில் வந்துட்டு நம்ம டர்ட்டில்ஸை பற்றி பார்த்தோம், போயமில் வந்துட்டு க்ரொக்கடைலை பற்றி பார்த்தோம். இப்போ சப்ளிமெண்ட்ரியில் அவுல் பற்றி பார்க்க போகிறோம். அவுல் அப்படின்னா ஆந்தை வந்துட்டு நைட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட்டில் தான் வந்துட்டு ஆந்தை வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். வேர்ல்டில் வந்துட்டு 200 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் அவுல் வந்துட்டு இருக்குது. குரூப் நேம், அதாவது அவுல் வந்துட்டு அவளோட குரூப் நேம், அதாவது நிறைய அவுல் இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அவுல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நார்மலாக எடுத்த ஒரு பிக்சர்ஸ். அவுலோட யங் ஒன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுலெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவுலெட் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்க்க ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லையா, அந்த பிக்சர்ஸில் ரொம்ப குட்டியாக ஒரு சின்ன பால் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவுலெட் வந்துட்டு இருக்கும். இப்போது சப்ளிமெண்ட்ரிக்குள்ளே போகலாம். சப்ளிமெண்ட்ரி அவுலி. இந்த அவுலி சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னா 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாயல், செகண்ட் ஒன் வந்துட்டு பாயலோட அம்மா. இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த சப்ளிமெண்ட்ரியில், இந்த ஸ்டோரியில் த்ரூ அவுட்டாக இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Mom, Payal yelled in panic. Owlie's gone. Where would she have gone, Payal? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. But she's not there now. And Mom, the door to the garden is open. That got Payal's mother running into the room. Sure enough, there was no sign of Owlie. பாயல் அப்படிங்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா மாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேனிக் அப்படின்னா பயம், பயத்தில் எல்ட் அப்படின்னா லவுட் க்ரை, பயத்தில் பயங்கரமாக கத்துறா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவுலி போயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது எங்கே போயிருக்க போகுது, இங்கே தான் இருக்கும், நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கும்போது கூட கேஜில் தான் தூங்கிட்டு இருந்துச்சு, நல்லா பாரு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அங்கே இல்லைம்மா, நீங்கள் அப்போ பார்த்தீங்க இருந்துச்சு, ஆனால் இப்போ அவுலி வந்துட்டு அதோட கேஜில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் கார்டனுக்கு போகிறதுக்காக ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வந்துட்டு ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு பாயல் அப்படின்னு. இதை கேட்டோனையும் பாயலோட அம்மா வந்துட்டு அவசரமாக ஓடி போய் வந்துட்டு அந்த ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அவுலி இருந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. வாட் வாஸ் an owl doing in a house, you asked? இப்போ இந்த ஸ்டோரி கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். அவுல் என்ன வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கு? நம்ம பெட் அனிமல்ஸாக டாக் வளர்ப்போம், கேட் வளர்ப்போம், அந்த மாதிரி நிறைய பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம். ஆனால் யாரும் அவுலை வளர்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ அவுல் இந்த வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே டவுட் வரும். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி வந்துட்டு அவுல் பாயலோட வீட்டுக்கு வந்துச்சு, பாயலோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அவுலுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். Well, Payal's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats, and baby birds that had fallen out of their cages to Payal's mother. It wasn't that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Payal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Owlie's advent had been memorable. பாயலோட ஹவுஸ் வந்துட்டு எல்லா கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ், முக்கியமாக வந்துட்டு அபண்டன்ட் அனிமல்ஸ்க்கு. கிரியேச்சர்ஸ் அப்படின்னா வந்துட்டு உயிரினங்கள், அதாவது எல்லா உயிரினங்களுக்கும். உயிரினங்கள்லேயே முக்கியமாக வந்துட்டு அபண்டன்ட் அப்படின்னா கைவிடப்பட்ட அனிமல்ஸ். ஸோ இந்த கைவிடப்பட்ட எல்லா வகையான உயிரினங்களுக்கும் வந்துட்டு பாயலுடைய வீடு வந்துட்டு அந்த அனிமல்ஸ்க்கும் ஒரு வீடாக தான் இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எங்கேயாவது வழி தவிர வந்த நாயோ பூனையோ, இல்லை அடிப்பட்ட நாயோ பூனையோ, இல்லை நெஸ்ட்டிலிருந்து அதோடைய கூட்டிலேருந்து கீழே விழுந்த ஏதாவது ஒரு சின்ன பறவையோ, அது எல்லாத்தையும் வந்துட்டு பாயலோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஏன் எல்லாரும் பாயலோட வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா, பாயலோட வீடு வந்துட்டு ரொம்ப பெருசு. பாயலோட ஃபார்ம், அதாவது அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, வீட்லேயே பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே கொண்டு வந்து விடுறது கிடையாது. பாயலோடைய அம்மாவுடைய ஹார்ட், அதாவது மனசு வந்துட்டு ரொம்ப பெரிய மனசு. இந்த மாதிரி அபண்டன்ட் கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வளர்க்குறதுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப பெரிய தாராள மனசு இருக்குது. ஸோ அந்த மனசுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே விடுறாங்க. என்னதான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி அபண்டன்ட் அனிமல்ஸ் அதிகமாக வந்துட்டு இருந்தாலும், இந்த அவுலோட, அதாவது ஒரு அவுலெட்டோட ஒரு வருகை வந்துட்டு அட்வென்ட் அப்படின்னா வருகை, அந்த வருகை வந்துட்டு எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு மெமரபிள் இவெண்ட்டாக வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கு. Shifali Didi had just turned up one day carrying a carton. When Payal's mother opened the carton,
There was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey. Payal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would do to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed relaxed enough, Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷிஃபாலி தீதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீதி, ஒரு அக்கா. அந்த அக்கா வந்துட்டு ஒரு காட்டன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பேப்பர் பாக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், அட்டைப்பொட்டி மாதிரி, அதை தான் நம்ம காட்டன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காட்டன் பாக்ஸை கொண்டுட்டு பாயலோட வீட்டுக்கு வர்றாங்க. பாயல் மதர் வந்துட்டு அந்த காட்டன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப குட்டியான ஒரு அவுலெட்னா நம்ம அவளோட எங்குவன்ஸை தானே அவுலெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்டியான அவுலெட் வந்துட்டு ஒரு கார்னரில் வந்துட்டு உட்காந்துருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் ஏதோ பால் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம அவுலெட்டோட பிக்சர்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப குட்டியாக பால் சைஸில் தானே இருந்து. ஸோ அந்த பால் மாதிரி ஒரு ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் ஒரு அவுலெட் வந்துட்டு அந்த காட்டன் பாக்ஸில் ஓரத்தில் உட்காந்துட்ருக்கு. பாயலோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப மெதுவாக எடுத்து அவங்களுடைய லேப்னா மடியில் வச்சுக்கிறாங்க. மடியில் வச்சுட்டு எப்படி நம்ம நாய்க்குட்டியெல்லாம், அதாவது ஒரு குட்டி நாய்க்குட்டியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம மடியில் வச்சுட்டு அதுக்கிட்ட கொஞ்சிக்கிட்டே பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த அவுலட் கிட்ட அவங்க பேசுகிறாங்க. இது வரைக்கும் பாயலோட அம்மா வந்துட்டு எந்த ஒரு அவுளையும் கையில் எடுத்தோ இல்லை அவுளை வந்துட்டு வளர்த்ததோ கிடையாது. அதனால அது வந்துட்டு பெக் பண்ணாமல் இருக்க, பெக் அப்படின்னா அதோட பீக்கை வச்சு கொத்தாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க அம்மா வந்துட்டு அந்த அவுலெட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அவுல் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம், பாயலோட அம்மா கிட்ட கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் ஒரு கேஜில் கொண்டு போய் அவுலெட்டை விட்டுடுறாங்க. எப்போவுமே பாயலோட ஹவுஸில் ஒரு எம்டி கேஜ் வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா திடீர்னு யாராவது பேர்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதனால எப்போவுமே ஒரு எம்டி கேஜ் வந்துட்டு பாயலோட ஹவுஸில் ரெடியாக இருக்கும். அந்த எம்டி கேஜில் கொண்டு போய் இந்த அவுலெட்டை விட்டதும் அந்த அவுலெட் வந்துட்டு கேஜஸில் மேலே ராட் மாதிரி இருக்கும்ல, மோஸ்ட்லி பேர்ட்ஸ் எல்லாமே அந்த ராடில் தான் உட்காரும். ஸோ அந்த மாதிரி இதுவும் இந்த அவுலெட்டும் அந்த ராடில் ஏறி போய் உட்காந்துச்சு. Mom, what shall we call her? Asked Payal, all excited. You choose a name, said her mother, smiling. How about Owlie? Asked Payal. So Owlie it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? இப்போ அந்த அவுலெட்டை கொண்டு போய் கேஜ்குள்ளே விட்டுட்டாங்க. கேஜ்குள்ளே விட்டோடனே பாயலுக்கு வந்துட்டு ஒரு டவுட். அவளுக்கு வந்துட்டு இது வரைக்கும் நிறையா பெட் அனிமல்ஸ் வந்துட்டு பாயலோட அம்மாவும் வளர்த்திருக்காங்க. ஆனால் அவுல் வந்துட்டு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நம்ம இவளை எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவுலெட்டை ஒரு ஃபீமேல், அதனால தான் த்ரூ அவுட் த ஸ்டோரி வந்துட்டு அந்த அவுலெட்டை ஷீ அப்படின்னே மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம எப்படி அந்த அவுலட்டை வந்துட்டு நம்ம கூப்பிட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பாயல் வந்துட்டு கேட்குறான். உடனே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, நீ அதுக்கு ஒரு பேர் சூஸ் பண்ண, நம்ம அந்த பேர் சொல்லியே நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயலோட அம்மாவும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பாயல் வந்துட்டு யோசிச்சுட்டு, ஹவ் அபவுட் அவுலி, அவுலின்னு பேர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த அவுலெட், அந்த ஷெஃபாலி தீதி கொண்டு வந்த அந்த அவுலெட்டுக்கு வந்துட்டு அவுலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரி, இப்போ பேர் வைக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவுல் என்ன சாப்பிடும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கெல்லாம் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அவுல் என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கிறாங்க. Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Payal's house, they were all vegetarian, even the dogs. Payal's mother was totally anti-meat. But now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why the day was memorable. It was the first day that meat was brought to the house. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Owlie. ஸோ இவங்க யோசிச்சு அவுல்ஸ் வந்துட்டு ஹண்டர்ஸ், வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம் அவுலை. அது மோஸ்ட்லாக வந்துட்டு ரேட்டு, ஸ்னேக்கு, ஃப்ராகு இதெல்லாம் தான் சாப்பிடும். ஆனால் பாயலோட வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன். பாயலோட வீட்டுக்கு வர நாய்க்கு கூட வெஜிடேரியன் தான் கொடுப்பாங்க, நான்வெஜ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா பாயலோட அம்மா வந்துட்டு ஒரு உயிரினத்தை கொன்று சாப்பிட்றதுல, ஆன்டி மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொன்று சாப்பிட்றதுல விருப்பம் இல்லாத ஒரு பர்சன். அதனால அவங்க வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வெஜிடேரியன் தான். ஆனால் இப்போ அவுலி அவங்க வீட்டுக்கு வந்தங்காட்டி மீட் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, பாயலோட அம்மாவுக்கு அந்த மீட் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது இல்லையா, அந்த வெறுப்பை வந்துட்டு கைவிடக்கூடிய நிலையில தான் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாயல் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி மீட் ஷாப், கறிக்கடைக்கு ஃபோன் பண்ணி
ஒரு 1/2 kg மின்ஸ்டு மீட் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி, அதாவது சதர்ன மாதிரி. மின்ஸ்டு மீட் அப்படின்னா தமிழில் கொத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா ரொம்ப குட்டி குட்டி பீஸ்லாம், ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு மைன்ஸ் பண்ணி அந்த ஒரு மீட்டை வந்துட்டு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பாயலோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு வருது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரியேச்சர் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்காட்டி மட்டும் அந்த நாள் வந்துட்டு மெமரபிளாக இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மீட் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றதுனாலையும் வந்துட்டு அந்த டே வந்துட்டு ஒரு மெமரபிள் டேவாக தான் இருக்குது. அப்படி மீட் வந்ததும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் அந்த மீட்டை அவுளி முன்னாடி வைக்கிறாங்க. Of course, Owlie didn't know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. Payal's mother decided she had to be Mother Owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then with her left hand, she pressed open Owlie's beak and shoved the food down. In a second, Owlie fell off her perch on the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. மீட்டை கொண்டு போய் வந்துட்டு பாயலும் பாயலோட அம்மாவும் வந்துட்டு அந்த கேஜ் முன்னாடி வந்துட்டு வச்சுட்டாங்க, அந்த கேஜில் வந்துட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அந்த அவளுக்கு வந்துட்டு அதை சாப்பிட தெரியணும்ல. ஆஃப்டர் ஆல் அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ பிறந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் நம்ம சாப்பிட கொடுத்தா அதுக்கு சாப்பிட தெரியாது. இதுவே அம்மா அவுள் இருந்தது அப்படின்னா, அதாவது மதர் அவுள் இருந்தது அப்படின்னா, அந்த மீட்டை வந்துட்டு நல்லா சாஃப்ட் பண்ணி அதோட பீக்கை ஓப்பன் பண்ணி தொண்டைக்குள்ளே வச்சுருக்கோம். நம்ம பார்த்துட்டு போல எல்லா பேர்ட்ஸுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மதர் பேர்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த அதோடைய ஸ்மால் ஒன்னோடைய த்ரோட்டில் வச்சுருவாங்க, அது சாப்பிட்டுக்கும். இப்படி தான் பேர்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. மதர் அவுள் இருந்திருந்தது அப்படின்னா இப்போ இந்த மீட்டை எடுத்து நல்லா சாஃப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கி ஸ்குவிஸ் பண்ணி அதோட தொண்டைக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் மதர் அவுள் தான் அவுளிக்கு இல்லைல்ல. ஸோ பாயலோட மதர் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் தான் அதுக்கு மதர் அவுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களுடைய ரைட் ஹேண்டில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மீட்டை எடுத்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணுறாங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டால் அந்த அவுளோட பீக்கை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்டை வந்துட்டு அவங்க உள்ளே வச்சிடலாம் இல்லையா, அதுக்காக ப்ரெஸ் பண்ணி ஃபுட்டை வந்துட்டு உள்ளே வைக்கிறாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ண ஒரே செகண்டில் அவுளி அந்த பர்ச்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதெல்லாம் உட்காந்துருக்கும், அதுலேருந்து அப்படியே கீழே விழுந்து அதோடைய முதுகு வந்துட்டு கேஜோட ஃப்ளோரில் இருக்குது. அதோடைய லிம்ஸ் எல்லாம் லெக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபீட்டெல்லாம் வந்துட்டு ஏரில் அப்படியே மேலே பார்த்து செத்து போன மாதிரி அப்படியே அந்த அவுளி வந்துட்டு அப்படியே கிடக்குது. மாம், Payal cried. You have killed her. Payal's mother was equally aghast. Oh, she said. Oh, what I have done. The poor little bird. After Payal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. Just then Owlie opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. அதை பார்த்தோன்னையும் பாயலுக்கு என்னாச்சு, பயந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா. நீங்கள் அதை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி பதறா. அதே மாதிரி தான் பாயலோட அம்மாவுக்கும் வந்துட்டு ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அகஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அப்படியே பயத்தில் வந்துட்டு திக்கு முக்காடி போகிறது, அந்த மாதிரி அப்படியே பயத்தில் இருக்காங்க. ஐயோ நான் கொண்டுட்டேனா, நான் என்ன பண்ணிட்டேன், அது பாவது ஒரு சின்ன பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாயலும் அவங்க அம்மாவும் அவ்வளோ அழுகுறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் கட்டிப்பிடிச்சி, அவங்க 2 பேரும் மாறி கட்டிப்பிடிச்சி சமாதானம் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் பிரேவாக, அதாவது அறிவழித்தனமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம அழுதது போதும், இந்த அவுலெட்டை வந்துட்டு நம்ம எங்கே புதைக்கிறது, அதாவது நம்ம அவுளியை எங்கே புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவுளி இருக்கு இல்லையா, அது தன்னோட ஒரு கண்ணை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கண்ணையும் ஓப்பன் பண்ணி பார்க்குது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது, இவங்க 2 பேரும் அவுளிட்ட பார்க்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அது எந்த சத்தமும் போடாமல் அப்படியே குவைட்டாக அப்படியே பறந்து போய் அந்த பர்ச் மேலே வந்துட்டு, அந்த பர்ச் குச்சி இருக்கு இல்லையா, அதில் போய் மறுபடியும் சமத்தா உட்காந்துக்குச்சு. Payal learned later that falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. Not that Payal's mother was a danger to Owlie, but the baby owl did not know that then. So that was Owlie's first day at home. பாயல் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாயலும் பாயலோட அம்மாவும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவுல்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த அவுலெட் வந்துட்டு அதாவது அவுலெட்டோ வந்துட்டு செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த ஆக்டிங் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, அந்த டேஞ்சர்ல இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக.
இப்போ அந்த அவுளிக்கு வந்துட்டு எந்த டேஞ்சரும் வரல. பாயலோட அம்மா வந்துட்டு அந்த அவுளிக்கு எந்த ஹார்மும் வந்துட்டு செய்ய போறது கிடையாது. ஆனா பாவம் அவுளிக்கு அது தெரியாது இல்லையா? அவங்க அதோட பீக்க தொட்டனையும் அந்த அவுளி நம்மள ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு அந்த அவுளி என்ன பண்ணுது அப்படின்னா செத்து போன மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்ஸ்ல போய் படுத்துக்குது. இதுதான் வந்துட்டு அவுளியோடைய ஃபர்ஸ்ட் டே அட் ஹோம். நம்ம இது வரைக்கும் இன்னொரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் வந்துட்டு பாயல் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறா. அங்கே போய் பார்த்தா அவளுடைய பெட் அவுளி அப்படிங்கிற அந்த பெட்டு வந்துட்டு காணாமல் போயிடுது. அந்த பெட்டு எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் பொழுது அந்த அந்த வீட்டில் அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் டோர் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த டோர் வழியாக தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. இதுக்கு இப்போ தான் வந்துட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பெட் அந்த அவுளி அப்படிங்கிற அந்த பெட் அவுலெட் வந்துட்டு எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாயலோட வீடு வந்துட்டு எப்போவுமே எல்லா கிரியேச்சர்ஸுக்கும் அபண்டன்ட் கிரியேச்சர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஹோமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்துட்டு பாயலோடைய ஹோம். இந்த அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு நாய், பூனை, பேர்டு, ஏதாவது நெஸ்ட்லேருந்து விழுந்த பேர்டு, அடிப்பட்ட மிருகங்கள், இந்த மாதிரி எல்லா வகையான மிருகங்களையும் கொண்டு வந்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு இல்லை பெரிய ஃபார்ம் இருக்கோ அப்படிங்கிறதுக்காக இல்லை. பாயலோட அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மனசு, எல்லா அனிமல்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுறாங்க. ஒரு நாள் வந்துட்டு அவுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சர் வந்துட்டு, அதாவது அவுலெட் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வருது. ஷிஃபாலி தீதி அப்படிங்கிறவங்க ஒரு காட்டன் பாக்ஸில் வந்துட்டு அந்த அவுலெட்டை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்க அம்மா பாயலோட அம்மா போயிட்டு அதை திறந்து பார்க்கும் பொழுது அந்த அவுலெட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் அண்ட் கிரே கலர் பால் மாதிரி அந்த காட்டன் பாக்ஸில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கு. காட்டன் பாக்ஸ் அப்படின்னா ஒரு அட்டைப்பொட்டி மாதிரி. பாயலோட அம்மா வந்துட்டு அந்த அவுலெட்டை அலுங்காமல் அவங்களுடைய மடியில் எடுத்து வச்சுட்டு டாக்ஸ் கிட்டலாம் நம்ம எப்படி பேசுவோம், பெட் டாக்ஸ் கிட்டலாம் நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி அந்த அவுலெட் கிட்ட பேசுகிறாங்க. இது வரைக்கும் அவங்க அவுலெட்டை கேரி பண்ணதில்லை. அதாவது அவுலெட்டை வந்துட்டு அவங்க எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதங்காட்டி அதை அவங்கள கொத்திடாமல் பெக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த அவுலெட் வந்துட்டு பாயலோட அம்மா கிட்ட வந்துட்டு பழகின மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேஜில் வந்துட்டு அந்த அவுலெட்டை விடுறாங்க. எப்போவுமே பாயலோட வீட்டில் வந்துட்டு ஒரு கேஜ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏதாவது பேர்டு ஏதாவது வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேர்டை வந்துட்டு அதில் வச்சுக்கிறதுக்காக எப்போவுமே வந்துட்டு ஒரு கேஜ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். அந்த கேஜில் வந்துட்டு இந்த பேபி அவுல், அதாவது இந்த அவுலெட்டை வந்துட்டு உள்ளே வைக்கிறாங்க. அங்கே ஒரு ராட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ராடில் போய் அதை வந்துட்டு உட்காந்துக்குது. அப்போதான் பாயலுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது, நம்ம இதை என்ன சொல்லி கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. கேட்டோடனே அவங்க அம்மா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நீயே ஒரு நேம் சொல்லு, அந்த நேமை வந்துட்டு நம்ம இந்த அவுலெட்டுக்கு வச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே பாயல் வந்துட்டு யோசிச்சுட்டு நம்ம அவுளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம இது இனிமேல் அவுளினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட அங்கே என்ன பேர் வைக்கிறோம் அந்த அவுலெட்டுக்கு அப்படிங்கிற பிரச்சனை முடிஞ்சு அவுளி அப்படிங்கிற பேருக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த அவுளி என்ன சாப்பிடும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஞாபகம் வருது. அவுல் வந்துட்டு ஒரு ஹண்டர் பேர்ட். அதாவது ராட், ஸ்னேக், ஃப்ராகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னொரு அனிமல்ஸை வந்துட்டு ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஆனால் பாயல் ஹவுஸில் வந்துட்டு மீட் வந்துட்டு அலௌடே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு வெஜிடேரியன். ஈவன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாகு கூட அவங்க வெஜிடேரியனாக தான் வளர்த்துட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு வந்துட்டு மீட்டை தவிர வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால மீட் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் மீட் வந்துட்டு அவுளிக்காக அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு வருது. பாயல் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட மீட் ஷாப்போட கறிக்கடையோட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க கிட்ட சொல்லி 1/2 கிலோகிராம் ஆஃப் நல்லா மைன்ஸ்ட் மீட், ரொம்ப சின்னதாக கட் பண்ண மீட்டை வந்துட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அவங்க 2 பேரும் அதை அவுளிக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவுளிக்கு பாவம் அதை சாப்பிட தெரில. ஏன்னா அவுளி வந்துட்டு ரொம்ப சின்ன பேபி தானே, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு சாப்பிட தெரியாது. இதுவே மதர் அவுல் இருந்திருந்தது அப்படின்னா அந்த மீட்டை எடுத்து நல்லா சாஃப்டன் பண்ணி அதோட வாயில் வந்துட்டு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்துட்டு மதர் அவுல் இல்லாத காரணத்தினால பாயலோட அம்மாவே வந்துட்டு மதர் அவுலாக இருக்க டிசைட் பண்ணி அந்த மீட்டை எடுத்து அவங்க நல்லா ஸ்கியூஸ்னா நசுக்கி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா நசுக்கி அதோட தொண்டையில் வந்துட்டு வைக்கிறாங்க. ரைட் ஹேண்டில் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணுறாங்க, லெஃப்ட் ஹேண்டில் அதோடைய பீக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த மீட்டை வந்துட்டு வைப்பாங்க. அவங்க அம்மா அப்படி வச்ச ஒரு செகண்டில் அவுளி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்ச்லேருந்து மேலேருந்து அப்படியே டொப்புன்னு கீழே விழுந்து அந்த கேஜோட ஃப்ளோரில் அப்படியே குப்புறப்படுத்திட்டு ஃபீட் வந்துட்டு ஏரில் இருக்கிற மாதிரி அப்படியே செத்து போன மாதிரி அது வந்துட்டு கிடக்கும்.
அதை பார்த்தோன்னே பாயலுக்கு வந்துட்டு பயங்கர பயமாயிடும். அம்மா என்ன பண்ணிட்டீங்க, நீங்க அதை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறுவா. அவங்க அம்மாவுக்கும் அதே ஈக்குவலான அந்த பதட்டம் வந்துட்டு இருக்கும். ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், அது பாவம் சின்ன பறவை, அதை போய் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஓகே இந்த அவுலெட்டை வந்துட்டு இப்போ நம்ம எங்கேயாவது புதைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க புதைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த அவுளை என்ன பண்ணுது அப்படின்னா டக்குன்னு ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குது. அப்புறம் இன்னொரு கண்ணையும் திறந்து பார்த்துட்டு எந்த வித சத்தமும் இல்லாம சைலண்டா போய் மறுபடியும் அதோட பர்ச்ல போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்கும் தெரியுது, அவுல்ஸ் வந்துட்டு எப்பவுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு செத்து போன மாதிரி ப்ரிட்டன் பண்ணிப்பாங்க. அதாவது செத்து போன மாதிரி காமிச்சுப்பாங்க அந்த டேஞ்சர்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. அதனாலதான் வந்துட்டு அவுலி வந்துட்டு அந்த மாதிரி கீழே விழுந்திருக்கு. பாயலோட அம்மா தொட்டதும். பாயலோட அம்மா வந்துட்டு அவுலிக்கு எந்த ஒரு ஹார்மும் பண்ண போறது கிடையாது. பட் இருந்தாலும் அது அந்த அவுலிக்கு தெரியாது இல்லையா, அவங்க ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு அந்த அவுலி வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு போய் அதோட பர்ச்ல உட்காந்துக்கும். இதுதான் பாயலோட ஹோம்ல அவுலியோடைய ஃபர்ஸ்ட் டே. ரிமைனிங் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.